அனைவருக்கும் வணக்கம். கோவை கவுண்டம்பாளையத்தில் பட்டப்பகலில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பினுடைய வீடுகளில் 13 வீடுகளை உடைத்து 56 பவுன் நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், 3 கிலோ வெள்ளி என்று கொள்ளையடித்த வடக்கன்ஸை காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலமாக இந்த பகுதியில் நோட்டமிட்டு தொடர்ச்சியாக இவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கிறது. பகலில் பாத்திரம் விற்பவர்கள் போலவும் இரவில் கொள்ளடிக்கக்கூடிய கும்பலாகவும் இவர்கள் செயல்பட்டுருக்கலாம். இவர்களுக்கு உதவியாக பல பேர் இருக்காங்க அப்படிங்கிற பின்னணியை காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் இந்த வடக்கன்ஸு, எப்படி கோயம்புத்தூருக்கு வந்தாங்க, கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த கும்பல் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கோவை கவுண்டம்பாளையத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இருக்கு. நூற்றுக்கணக்கான வீடுகள் அங்கே இருக்கு. குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், தாசில்தார், ஆர்ஐ ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த பகுதியில் அதிகமாக குடியிருக்காங்க. அப்படி 28/11/2025 அன்று, அது நேற்றைக்கு முதல் நாள் மதியம் 2 மணிக்கு, பொதுவாக இந்த அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை காலைல வேலைக்கு போயிட்டா மாலையில் 6 மணிக்கு தான் வேலைக்கு வருவாங்க. அப்போ அந்த அரசு அதிகாரிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத குறி வச்சு இவங்க தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. மதியம் 2 மணிக்கு ஏ பிளாக்ல ஒரு குறிப்பிட்ட வீடுகளையும், சி பிளாக்ல ஒரு குறிப்பிட்ட வீடுகளையும் பட்ட பகல்லையே அந்த வீட்டினுடைய பூட்டை உடைச்சி ஒரு கும்பல் ஒரே நேரத்தில் கொள்ளடிச்சு போகிறாங்க. மாலையில் வந்த பிறகு தான் தெரியுது வீடு உடைக்கப்பட்டு இந்த மாதிரி கொள்ளடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஒரே வீட்டில் குறிப்பாக நில எடுப்பு வருவாய் அதிகாரி ஒருத்தர் ஏ பிளாக்ல இருக்காரு. அவர் வீட்டில் மட்டுமே 36 பவுன் நகை கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. அரசு அதிகாரி தெரியும், கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை சேர்த்து வைப்பாங்க. ஒரு சில அரசு அதிகாரிகள் கொஞ்சம் மற்ற சேர்ப்பாங்க. மற்றபடி சில அதிகாரிகள் கஷ்டப்பட்டு தான் பணம் சேர்க்குறாங்க. ஏன்னா அரசு அதிகாரிகளும் புலம்பி கொண்டு தான் இருக்காங்க. இந்த ஆட்சியில் யாரும் செல்வ செழிப்பாலாம் ஒன்றும் பெரிதாக இருந்துடல. பெரிய பொறுப்புக்கு அதிகாரிகளை தவிர இந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் பெரிய சம்பாதிப்புக்கான வாய்ப்புகள் இங்கே குறைவாக தான் இருக்குது. அப்படி சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை யாரோ ஒருத்தவங்க கொள்ளடிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க. கவுண்டம்பாளையம் ஆய்வாளர், துடியலூர் ஆய்வாளர், சரவணம்பட்டி ஆய்வாளர், இந்த 3 ஆய்வாளரும் சேர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. கோவை மாநகர ஆணையர் திரு சரவணசுந்தர் தலைமையிலான டீம் அமைக்கப்படுது. 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் வேட்டை ஈடுபடும் போது சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணுறாங்க. ஒருத்தர் 2 பேர் பெரிய ஒரு ஷோல்டர் பேக், நல்ல அருமையான அடிடாஸ் பேக் மாதிரி பெரிய பேக்கு, நல்ல பேக்கை போட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் போய் ஏறுறாங்க. அப்போ அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போனால் அவங்க கோவையில் சுகுணாபுரம், குளத்துப்பாளையம் இந்த பகுதிகளில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் அடிப்படையில் இவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற டவுட்டு. ஏன்னா பை பெருசாக திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் இந்த இதுக்குள்ளே போயிட்டு வரானே, அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு வரானே, குடியிருப்பில் போயிட்டு வரானேன்னு சொல்லி டவுட் பண்ணுறாங்க. ஒரு ஆட்டோ சம்மந்தம்லாம் போகுது அப்படின்னு என்னெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பகலில் இந்த பகுதியில் பாத்திரம் விற்பது போல் ஒரு கேங் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த குடியிருப்பு வாசிகள் சொல்கிறாங்க. இப்போ பாத்திரம் விற்பது போல் நோட்டமிட்டு யார் யார் வீட்டில் இருப்பாங்க, எந்தெந்த வீடு பூட்டியிருக்கோம், எந்தெந்த வீட்டில் பெரிய ஆட்கள் இருக்காது, எந்தெந்த வீடு தனிமையில் இருக்குது, எங்கே யார் நகை போட்டு போகிறான், 6 பொண்டாட்டியா 5 பவுன் போட்டிருக்கா, இவ யார் தாசில்தார் பொண்டாட்டியா 7 பவுன் போட்டிருக்கா, அப்போ 7 பவுன் கழுத்திலே போட்டிருக்கான்னா வீட்டில் எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஸ்கெட்சு போட்டு பக்காவாக ஒரு டீம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அந்த பகுதியில் விசாரிப்பு காவல்துறை உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த குளத்துப்பாலம் பகுதியில் காவல்துறை சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது வழக்கம் போலவே காவல்துறை பிடிக்க போனதாகவும், அங்கே இருந்த ஒருத்தர் அருவாளை தூக்கி கொண்டு, அருவாளை ஏதோ ஒரு ஆயுதம், அந்த ஆயுதம் தூக்கி கொண்டு காவல்துறை இது பண்ண பார்த்ததாகவும், அப்போ காவல்துறை 3 பேருமே சுட்டு பிடிச்சிருக்காங்க. எப்படி கோவை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த சிவகங்கையை சார்ந்த 3 பேரை காவல்துறை காலில் சுட்டு பிடிச்சாங்களோ அதே போல் இந்த 3 பேருமே சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் சுடும்போது ஒருத்தர் ஆசிக்கு, இர்ஃபானு, ஆரிஃப், ஆசிக், இர்ஃபான், ஆரிக் அப்படிங்கிற 3 நபர்களை காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதில் சுடும்போது ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. 2 பேரை காவல்துறை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி விசாரித்தா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இந்த கும்பல் தொடர்ச்சியாகவே இதுபோல் கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கு. இந்த 3 பேரை பிடிச்ச பிறகுதான் காவல்துறையில் அதிர்ச்சிகரமான செய்தி காத்திருந்திருக்குது. குனியமுத்தூர் பகுதியில் மட்டும் இந்த ஆசிஃபு, இர்ஃபான், ஆரிக் உள்ளிட்ட இந்த 3 கொள்ளையர்களுடைய, இந்த வடக்கன்ஸுடைய ஊரை சார்ந்தவர்கள் 12 பேர் இருக்காங்களாம். இந்த 12 பேருடைய வேலை என்ன அப்படின்னா பாத்திர தொழில் செய்வது.
குறைந்த விலைக்கு பாத்திரம்னு சொல்லி வண்டியில் வச்சு பாத்திரத்தை விற்றுட்டு போகிறது, பாத்திரம் விற்பது போலவே எல்லாருடைய பாத்திரத்தையும் பார்த்துட்டு போயிடுறது. பாத்திரத்தை பார்த்துட்டு போய் இவங்களுடைய எவ்வளோ பத்திரமா இருக்காங்க, இவங்களுடைய பாத்திரத்தை நம்ம ஆட்டையை போடுன்னு சொல்லி இது பண்ணிட்டு, முன்னாடிலாம் பெட்ஷீட் விற்க வருவாங்க ஊர் காலத்தில். நாங்கள் வந்து ராஜஸ்தான்லேருந்து வர வேண்டிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சோ, பெட்ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸு, இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தர்றான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. 500 ரூபா சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போவாங்க பேரம் பேசினா. அப்புறம் பேண்ட் பிட்டு, இது வந்து பிராண்டட் பேண்ட் பிட்டோ, வண்டி சரிஞ்சிருச்சோ, நாங்கள் திருப்பூருக்கு வந்தோம்னு சொல்லி நேராக எங்கே திருப்பூருக்கு வந்து சிறுவண்டத்துலேருந்து ஊற்றிட்டு இருப்பான். ஏன்னா திருப்பூர் எங்கே இருக்குது, சிறுவைகுண்டம் எங்கடா இருக்குது அப்படின்னா எங்கள் ஊரில் வருவாங்க, இழுப்பக்கூடத்தை வந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. கேட்டால் திருப்பூருக்கு வரும்போது ஆக்சிடென்ட், திருப்பூருக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஒரு கூகுள் மேப்பில் இல்லாத ஊருக்கு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. வந்து கேட்டால் அப்போ நமக்கு இப்போ என்ன தெரியும், பேண்ட் எவ்வளோனா நம்ம ஆளுக்கு வளைச்சி வாங்குவாங்க. கடைசியில் பார்த்தா 50 ரூபாய்க்கு பெருமான உள்ள துணியை 500 ரூபாய்க்கு ஒரு பிட்டு பேண்ட் விற்றுட்டு போயிடுவான். விற்றுட்டு போகிறது மட்டும் கிடையாது, வியாபாரம் பண்ணுறது தப்பு கிடையாது. வியாபாரத்தில் 4 பொய்யை சொல்லி விற்றுட்டு போனால் கூட தப்பு இல்லை. ஆனால் இப்படி வருவது போல நோட்டம் விடுவது, எப்படி பெட்ஷீட் விற்பது போல, பேண்ட் பிட்டு விற்பது போல, நைட்டி விற்பது போல, தலையணை விற்பது போல, பெட்டு விற்பது போல, பஞ்சு விற்பது போல, பலூன் விற்பது போல வந்து நோட்டமிட்டு யார் யார் கழுத்தில் செயின் இருக்கு, இது மஞ்சள் கயிறு தேராது, இது கருப்பு கயிறு தேராது, இது தாலிக்கு பதிலாக ஊக்க போட்டிருக்கு, இது தேராது, சரி இது செயின், இது கவரிங்கு, இது கையில் மோதிரம் போட்டிருக்கு, இதில் கையில் காப்பு போட்டிருக்கு, இவங்க பார்த்தாலே கொஞ்சம் மோதிரத்தில் மறைச்சி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இப்படி நோட்டம் போட்டு, சரி பைக் வச்சுருக்காரு அப்போ கொஞ்சம் பணம் இருக்கும், கார் இருக்கும் கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படின்னு நோட்டம் போட்டு போயிடுவாங்க. நோட்டம் போட்டு வந்து கொள்ளடிப்பாங்க. இது அங்கங்கே நடந்துச்சு. இந்த பவாரியா கேங் இன்றைக்கி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பவாரியா கேங், கும்மிடிப்பூண்டியோட சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டில் கொள்ளடிக்கப்பட்டதாக தீரன் அதிகாரம் 1 படத்தில் அப்படியே அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த பவாரியா கேங்கு ஒரு காலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கிராமங்களை குறிவைத்து கொள்ளடிச்சாங்க. இன்றைக்கு அது முழுமையாகவே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பவாரியா கேங்கோட ஸ்டைல் வந்து நேரடியாக வந்து அடித்து உடச்சி கொன்று எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறது. ஆனால் இந்த கும்பல் என்ன அப்படின்னா, பூட்டி இருக்கிற வீடுகளை மட்டுமே குறிவைக்கிற கும்பல். இந்த வடக்கன் தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடிச்ச ஒரு 3 முக்கியமான வழக்குகள் இருக்கு. எவ்வளவு பெரிய கிரிமினல்ஸ் இவனுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 முக்கியமான வழக்கு. எப்போதுமே வடக்கன்ஸை பொறுத்தளவில் நேரடியாக வந்து கொள்ளடிக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு வேலை பார்ப்பது போல தங்களை காட்டிக்கொள்வானுங்க. இதை சொன்னதுக்கு தான் தமிழ்நாட்டோட கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் என் மேலே புகார் கொடுத்தாங்க. வட இந்தியர்கள் வந்து கொள்ளடிக்கலான்னு சொல்கிறாங்க, வட இந்தியர் கஞ்சா வைக்கிறான்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா சிறையில் இருக்கும்போது பகலில் காஃபி கடை, பகலில் டீ கடை, இரவில் கஞ்சா வியாபாரம், திருப்பூர் போய் பணியின் வியாபாரம் பார்க்குறது, பகலில் வந்து கஞ்சாவாரம் பார்க்குறது, இப்படி பண்ணப்பட்ட குற்றவாளிகளை சிறையில் சந்தித்தேன். அந்த சந்தித்ததை ஆதாரங்கள் அடிப்படை தான் நான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினா பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி கஞ்சா விற்கக்கூடிய, அபீன் விற்கக்கூடிய இந்த கும்பல் கொள்ளையிலும் ஈடுபடுகிறது. அதுக்கு 2016 காஞ்சிபுரத்தில் தொடர்ச்சியாக செயின் பறிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறை வெளிப்பதி நிற்கிறாங்க, யாரா பண்ணுறது? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அப்ராணி சப்ராணி, இந்த 50 ரூபா திருடுறவன், புரோட்டா திருடுறவன், பேக்கரியில் போய் பன்னு திருடுறவன், பப்ஸ் திருடுறவன், இவெல்லாம் போட்டு வெளுக்கிறாங்க, கையை காலை உடச்சி போடுறாங்க. நாங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டேயா, உழவுத்துற அளவுக்கு ஒருத்தர் இல்லையா சார், பப்ஸு பசிக்கு பப்ஸு திருடுவேன் சார், பசின்னு வந்து 2 வாழைப்பழத்தை திருடுவேன், அதிகபட்சம் பொட்டுக்கடை திருடுவேன், இல்லை ஒரு கோட்டருக்கு வந்து ஊறுகாய் பட்டை ஊறுகாய் கடையை திருடுவேன், இதை தான் திருடுவேன். கடைக்காரன் அப்படி அந்த திரும்ப விட்டு 2 முறுக்கு திருட்டு ஓடிடுவேன், இதை தான் பண்ணுவேன் சார். செயின்லாம் அடிக்கிறதுக்கு நான் வந்து அவ்வளோ பழம்லாம் எனக்கு கிடையாது சார்னு கஞ்சி கதறாங்க. அங்கே உள்ள லோக்கல் திருட்டு கும்பல், நம்ம சூனாப்பான மாதிரியான கேரக்டர்ஸு. காவல்துறை யாரா பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு துப்பு தொடங்குது. ஒரு கும்பல் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், ஏன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த பகுதியில் அதிகமான ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், நாங்கள் வேலை பார்க்குறோன்னு சொல்லி வீட்டு உரிமையாளரை நம்ப வச்சு தங்க வச்சுருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு கும்பல் போய் திருடுமா, இன்னொரு கும்பல் 3 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு அந்த 9 மணிக்கு முடிச்சுட்டு வந்த உடனே திருப்பி மாலை 6 மணி to 9 இன்னொரு கும்பல். நாங்கள் ஒருத்தர் பகல் ஷிஃப்ட்டு,
ஒருத்தர் வந்து நைட் ஷிஃப்ட்னு சொல்லி வீட்டு உரிமையாளர் ஏமாத்திருக்காங்க. இவங்க போகிற ஷிஃப்ட்டு செயின் பறிப்புன்னு தெரியாமல் அவங்களும் வீடை கொடுத்துருக்காங்க. வடநாட்டுக்காரங்க நல்லா 6 பேர் தங்கியிருக்காங்க. ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா 6000 ரூபா. நம்ம பசங்க 2000 ரூபாய்க்கு தான் வாடகை விடணும். வடநாட்டுக்காரண்டா 6000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு உரிமையாளர் ஹவுஸ் ஓனர் பூரா பேராசை பிடிச்ச இந்த பீத்திர பயிலுக வீட்டை வாடகை விட்டுருக்காங்க. வீட்டை வாடகை விட்டதில் அவங்க வந்து இதே வேலையாக தெரிஞ்சு கிட்டத்தட்ட ராம் சிங், அதே போல் வந்து ராஜீவ் குமார், பிண்டு, பரத்து உள்ளிட்ட 6 பேரை காவல்துறை கைது பண்ணுறாங்க. 6 பேருமே நாக்பூரை சார்ந்தவன். தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமானது ஏடிஎம் கொள்ளை. இந்த ஏடிஎம் கொள்ளையில் தமிழ்நாட்டை சார்ந்த திருடர்களும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏடிஎம்ல வயசானவங்க வரும்போது தம்பி பின்னு கொஞ்சம் போட்டு விடு தம்பி அப்படின்னு போகும்போது அப்படி பின்னை ஒரு தடவை போட்டுட்டு இது பண்ணிவிட்டு அந்த பின்னை பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டை கொள்ளை ஆட்டையை போட்டோ இல்லை அதில் திருடிருக்காங்க. அப்புறம் போலி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம்ல கொள்ளைச்சிருக்காங்க. இப்போ நவீனப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போலாம் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி கொள்ளையடித்த தமிழ்நாட்டை சார்ந்த திருடர்கள் இருக்கான். ஏடிஎம் மிஷினையே கொள்ளையடித்தது வடநாட்டு கும்பல் தான். அவினாசி பீலமேட்டில் கேஸ் கட்டரை பயன்படுத்தி மொத்த மிஷினை அறுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அறுத்துட்டு போன பிறகு தான் ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிக்கலாம்டா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தெரிய வந்துச்சு. அதே போல் வடநாட்டு கும்பல் தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை 2015 தொடங்கி இந்த 10 ஆண்டுகளை தமிழ்நாடு முழுமைக்கும் ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிச்சது யாருன்னு பார்த்தா ஒன்று ஊபி, இன்னும் மாப்பி, இல்லை பீகார், இல்லை வந்து ஜார்க்கண்டு, இல்லை வந்து திரிபுரா, இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருப்பான். திருவண்ணாமலையில் ஏடிஎம் மிஷினை ஜேசிபி வச்சு அடித்து இழுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க. எப்படி வந்துருக்க பார்த்தா அங்கேருந்து ஒரு ட்ரக்கில் வந்திருக்காங்க. ஒரு பெரிய ட்ரக்கில் வந்து வண்டியை நிப்பாட்டி இங்கே லோக்கலில் ஜேசிபியை வாடகைக்கு எடுத்து வச்சு அடித்து இழுத்துருக்காங்க. இங்கேருந்து ட்ரக்கில் காரை தூக்கி கொண்டு வந்துடுது. பெரிய ட்ரக்கு, அந்த ஒரு 2-3 கார் உள்ளே நிப்பாட்டலாம் அந்தளவுக்கு ட்ரக்கை வந்து காரையும் கொண்டு வந்துடுது. அங்கேருந்து வரும்போதே காரை கொண்டு வந்து கொச்சினில் போய் 3-4 எஸ்பிஐ ஏடிஎம்மில் வந்து மொத்த ஏடிஎம் மிஷினை பூரா தூக்கி உள்ளே வச்சு அந்த ட்ரக்கை தனியாக அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க காரில் கொள்ளையடிச்சு தனியாக வர்றாங்க. அப்புறம் துப்பு துளங்கி நாமக்கல் பக்கத்தில் பள்ளிப்பாளையம் பக்கத்தில் வச்சு காவல்துறை என்கவுண்டர் பண்ணாங்க சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி பல்வேறு ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபடும் யாருன்னு பார்த்தா இந்த வடநாட்டு கும்பல். இது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமான இந்தியாவையே மரள வைத்த ஒரு வடநாட்டு கும்பலுடைய கொள்ளை தமிழ்நாட்டில் நடந்துச்சு. சேலம் சென்னை ரயில் ஹெஸ்ட் அப்படின்னு இப்போ மணி ஹெஸ்ட் மாதிரி சேலம் சென்னை ரயில் ஹெஸ்ட்னு போட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் கிடைக்கும். சேலத்திலேருந்து சென்னைக்கு ஒரு தொடர் வண்டி வருது. அந்த தொடர் வண்டியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரிசர்வ் வங்கியினுடைய 367 கோடி ரூபா பணம் வருது அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கியுடைய அதிகாரிகள், தொடர்வண்டித்துறை, இதை தவிர யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு கும்பல் திட்டமிடுது. அந்த ரயிலில் உள்ள பெட்டியில், குறிப்பிட்ட பெட்டியில் 1.5 அடிக்கு மேலே ஏறி வெல்டர் மிஷின் வச்சு ஓட்ட போடுறாங்க. சேலத்துலேருந்து சென்னை வண்டி வரணும், ஒரு 7 மணி நேரம் பயணமாகலாம். இந்த 7 மணி நேரம் பயணத்தில் வண்டியை வெல்டிங் பண்ணி 1.5 அடி ஓட்டையை போட்டு உள்ளே இறங்கி 5.5 கோடி ரூபா பணத்தை ஆட்டையை போடுறாங்க. வண்டி நேரம் சென்னை வந்துடுது. சென்னை வந்து பணத்தை இறக்கும் போது தான் பணம் குறைஞ்சிருக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட காவல்துறைக்கு பிதுங்கிருது. ரயில்வே துறை வருது, தமிழ்நாடு காவல்துறை, சேலம் காவல்துறை, சென்னை காவல்துறை எல்லாம் இறங்கி பார்க்குறாங்க. மண்டையை பிடிச்சிட்டாங்க. எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் வெளியே நடந்திருக்கு. இப்போ வந்து குறிப்பிட்ட கோவை கவுண்டம்பாளையத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நடந்திருக்கு அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டிக்கிச்சு. அதே போல் இந்த அவினாசி பீலமேட்டு பக்கத்தில் ஏடிஎம்மை கொள்ளையடிச்சதில் ட்ரோன் கேமரா வச்சு அந்த முப்பராக் அப்படிங்கிற அவனை பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சதுக்கு பிறகு சோளக்காட்டில் பதுக்கியிருந்த 4 பேரை பதுக்கி தூக்கிட்டு விட்டாங்க. ஆனால் இங்கே என்னாச்சு அப்படின்னா சிசிடிவி கிடையாது. சிசிடிவி இல்லாமல் எப்படி பிடிக்க முடியும்னா, சேலத்துலேருந்து சென்னைக்கு ஒட்டுமொத்தமான ரயில்வே ட்ராக்லையும் சிசிடிவி போட முடியும். ரயில்வே ஸ்டேஷன்லேயே நம்ம ஊரில் சிசிடிவி கிடையாதுங்கும் போது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் எப்படி இருக்கும்? இல்லை. தமிழ்நாடு அரசு, தமிழக காவல்துறை இந்தியாவுடைய அரசோட உதவி செய்து, மத்திய ஒன்றிய அரசோட இணைந்து, அதுக்கப்புறம் நாசாவோட உதவியை நாடியது. நாசாவுடைய உதவியை நாடி நாசா கிட்டத்தட்ட 20 சேட்டலைட் புகைப்படங்களை அனுப்பியது. சேலத்திலேருந்து சென்னை வரவைக்கான சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு அந்த புகைப்படத்தின் மூலமாகத்தான் இந்த கும்பல் உள்ளே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து தான் இவங்களை கைது பண்ண முடிஞ்சு. அந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியான திருட்டு கும்பல் இந்த வட இந்திய கும்பல். சாதாரணமாக நினச்சிட முடியாது. அவங்க பான்பராக்க போடுவாங்க, முட்டாள்தனமாக பேசுவாங்க, அவங்க படிப்பறிவு இல்லை அப்படின்னு கொள்ளையடிக்கிறத எக்ஸ்பர்ட் இந்த வட இந்தியர்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இந்த கண்ணக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் வந்து
பழம் வைக்கிற மாதிரி அரவான் படத்தெல்லாம் காட்டுவாங்க. காலையில் போயிட்டு வெத்தலை வைக்கிற மாதிரி, இல்லை குறி சொல்கிற மாதிரி, ஜோதிடம் சொல்கிற மாதிரி போயிட்டு திருடுவது இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட அது ஒழிக்கப்பட்டுருச்சு. நடக்குது. புடவை திருடுறது, புடலங்காய் திருடுறது, புண்ணாக்கு திருடுவது, இந்த மாதிரி திருடுறவங்களைய பெரிய பெரிய திருட்டுகள் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் திருடுவது யாருங்கன்னா வட இந்தியர்கள் தான். வட இந்தியர்களுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கோவை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பினுடைய இந்த திருட்டு. இன்னைக்கு திருடியவர்களை காவல்துறை சுற்றுச்சு, பிடிச்சிருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால. ஒருவேளை சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா நிச்சயமாக காவல்துறை 100 விழுக்காடு அவங்கள பிடிச்சிருக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ 13 வீட்டில் சர்வசாரமாக பட்ட பகலில் வந்து கொள்ளடிக்கிறானா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது என்பதை தான் இந்த செயல் காட்டுது. டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி வச்சு ஒரு மாநிலம் செயல்பட முடியுமா அப்படின்னா தமிழ்நாடு தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படின்னு தெரியும். இப்போ டிஜிபியே இல்லாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கும்? யார் இங்கே தடியெடுத்தவெல்லாம் தண்டற்காலம் இருப்போல யார் அதிகாரத்தை செலுத்துவது? முதலமைச்சர் டிஜிபி சொல்வார், டிஜிபி ஏடிஜிபி சொல்வார், ஏடிஜிபி எஸ்பி கிட்ட சொல்வார், அவர் கேட்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லுவாங்க. அப்படித்தானே அதிகாரம் பரப்பப்படணும். ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும், கூடுதலாக காவல்துறை பாதுகாப்படணும். ஒரு அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஏரியா, அரசு அலுவலர் இருக்கக்கூடிய ஏரியா, அங்கே காவல்துறை இருந்திருக்கணும், கூடுதல் பாதுகாப்பு இருந்திருக்கணும். இப்போ இங்கே நடந்துச்சு, பிடிச்சிட்டீங்க, இன்னும் எத்தனை இடத்துல நடந்து கொண்டிருக்கோம், எல்லா இடத்துக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கிறது. நாம் எப்போதும் சொல்றதான், தண்டனை அதிகமாகும் போது குற்றங்கள் குறையும். சட்டம் தன் கடமையை ஒழுங்காக செய்கிற பொழுது குற்றங்கள் குறையும். ஆனால் 2004 வாக்கில் நடந்த பவாரியா கொலைகளுக்கு 2025 தான் அவங்களோட தண்டனை வழங்கப்படுது. 21 வருஷம் கழிச்சு ஒரு மாமாந்தமே ஒரு யுகமே முடிஞ்சிருச்சு. 40 வயசில் கொள்ளைக்கு வந்தவனுக்கு 65 வயசாயிருச்சு. அவன் நாடி தளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இதுலேயும் இந்த ஒட்டுமொத்தமான பவாரியா கேங்கனுடைய மூளையாக செயல்பட்ட அந்த நபருக்கு, அவர் ஒருத்தர் தான் அந்த கேங்லேயே படித்தவன், 8ஆம் படிச்சிருக்காப்புல, அவருக்கு வந்து இந்த வழக்கிலிருந்து விடுதலை. ஏன்னா அவர் வந்து குற்றவாளி, அவர் வந்து மூளையாக செயல்பட்டார், அவர்கிட்ட தான் இவங்க நிதியெல்லாம் கொடுத்தாங்க, பணத்தெல்லாம் கொடுத்தாங்க, நகையெல்லாம் கொடுத்தாங்க என்பதற்கான ஆதாரத்தை கொடுக்க காவல்துறை தவறிவிட்டது. அரசு தரப்பில் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காதனால அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதே மாதிரி தான் இந்த 6 வயது குழந்தை ஹாசினியை கொண்ட ஒரு அயோக்கிய நாயி சர்வசாதாரணமாக தர்ஷன் வந்து காவல்துறையில் வந்து சரியான சாட்சியங்களை கொடுக்கல, ஆதாரங்களை கொடுக்கலன்னு சொல்லி விடுதலை செய்யப்படுறான் உச்சநீதிமன்றத்தினால. அப்போ ஒரு குற்றத்தை தடுக்கணும்னா இங்கே தண்டனை கடுமையாகணும். தண்டனை கடுமையாகணும்னா இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரிகள் நேர்மையாக செயல்படணும். ஒரு விசாரணை அதிகாரியுடைய சின்ன பிழை இன்னும் மேலும் மேலும் குற்றங்கள் நடக்க வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பவாரியா கேங்குக்கு நீங்கள் 21 வருஷம் கழிச்சு நீங்கள் தண்டனையை கொடுத்தீங்கன்னா அதுபோல் பவாரியா போல் பலர் வந்துட்டு தான் இருப்பான். அப்படித்தான் இங்கே கோயம்புத்தூரில் சர்வசாதாரணமாக வந்து கொள்ளடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே 1.5 கோடி பேர் இருக்கான். இவன் வேலை பார்க்கத்தான் வந்தானா, இவன் வெல்டிங் வேலைக்கு வந்தானா, பிளம்பர் வேலைக்கு வந்தானா, போர்மேன் வேலைக்கு வந்தானா, ஒயர்மேன் வேலைக்கு வந்தானா, இவன் பாத்திரம் வைக்க வந்தானா, இல்லை பலகாரம் வைக்க வந்தானா, இல்லை பாம்பு வைக்க வந்தானா, இவன் கொள்ளடிக்க வந்தானா, இல்லை கோல்கேட் வைக்க வந்தானு யாருக்கு தெரியும்? கண்ணா பின்னான்னு உள்ளே இறங்குறான். அதுக்கு தான் இன்னர் லைன் பெர்மிட், உள் நுழைவு அனுமதி சீட்டை கொண்டு வாருங்க. எவன் உள் நுழைவு அனுமதி சீட்டை கொண்டு வருவேன், யார் இன்னர் லைன் பெர்மிட்டை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறோட அவனை அதிகாரத்துக்கு ஏற்றாம வட இந்தியர்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேணும் என்பதற்காக தமிழ்நாட்டை வட இந்தியர்களுடைய வேட்டைக்காடாக மாற்றக்கூடிய கும்பலுக்கு ஓட்டு போடுறது மூலமாகத்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் இப்படி வட இந்தியர்களுடைய கொள்ளையினாலும் கொலையினாலும் பாதிக்கப்படுறாங்க. இனிமேலாவது இது மாறணும் அப்படின்னா வட இந்தியர்கள் வருவதை கட்டுப்படுத்தப்படணும். அவர்கள் எதுக்காக வராங்க, எங்கே தங்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன நோக்கத்துக்கு வராங்க, எவ்வளோ நாள் தங்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தமிழக காவல்துறை வர வேண்டும். அதற்கு உள் நுழைவு அனுமதி சீட்டு கொடுக்கப்பட வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.